வெல்கம் டு கிஜாஸ் கிச்சன். இன்றைக்கி கிஜாஸ் கிச்சனில் ஹெல்த்தியான சூப்பரான டேஸ்ட்டான முருங்கைக்கீரை பணியாரம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா 10 சின்ன வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு, ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை, இட்லி மாவு, 1 ஸ்பூன் மஞ்சள். அடுப்பில் ஒரு அடிகனமான பாத்திரத்தை வச்சுக்கோங்க. இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு 10 சின்ன வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இதில் ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இதில் ஒரே ஒரு சின்ன தக்காளி மட்டும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம், பூண்டு, இந்த தக்காளி இது மூணுமே நல்லா ஒன்று போல் வெந்து வரணும். சுத்தம் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்கீரையை இதில் சேர்த்துக்கோங்க. இது ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். முருங்கைக்கீரை, பூண்டு, வெங்காயம், தக்காளி இது எல்லாமே ஒன்று போல் நல்லா வெந்து வரணும். நான் மாவில் உப்பு சேர்த்ததுனால இந்த கீரையில் உப்பு எதுவுமே சேர்க்கலை. இந்த கீரை நல்லா வதங்கி வந்த பிறகு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. நல்லா ஆற விட்டு இதில் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அரைச்ச முருங்கைக்கீரையை கரைச்சி வச்சுருக்க மாவில் சேர்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே மஞ்சத்தூள், உப்பு எல்லாமே இட்லி மாவில் சேர்த்துக்கிட்டேன். அதனால் நான் முருங்கைக்கீரையில் உப்பு போடலைங்க. இப்போ அடுப்பில் ஒரு பணியார சட்டி, நல்லா அடிகனமான பணியார சட்டியாக வச்சுக்கோங்க. இதில் நல்லெண்ணெய் விட்டு நல்லெண்ணெய் சூடான பிறகு இந்த மாவு தேவைன்னா நெய் கூட விட்டு இதை ஊற்றிக்கலாங்க. டேஸ்ட்டாக இருக்குங்க, சூப்பராக இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் தேங்காய் சட்னி தாங்க வச்சுருந்தேன். இது குழந்தைங்களுக்கு கொடுத்தா சூப்பராக சாப்பிடுவாங்க. ஏன்னா கீரையை பொரியல் செஞ்சு கொடுத்தாலோ இல்லை குழம்பு வச்சு கொடுத்தாலும் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க, ஒதுக்கி விட்டுருவாங்க. இது மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்களேன், விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஒரு ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இதுக்கு தக்காளி சட்னியும் நல்லா தாங்க இருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி தாங்க வச்சுருந்தேன். குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிட்ருந்தாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.